அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கோத்தக்கோட்டை பகுதியில் உரிய இடத்தில் நிற்காமல் அரசு பேருந்து சென்றதால் பின்னாலேயே +2 மாணவி ஓடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உரிய இடத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தின் பின்னாலேயே மாணவி ஓடிச் சென்றிருக்கிறார். ஆபத்தான முறையில் நீண்ட தூரம் ஓடி வந்ததை பார்த்து அதற்கு பிறகாக அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திய சம்பவம் அந்த பகுதியில் சர்ச்சையாக இருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். பொதுவாக அந்த பேருந்து அந்த நிறுத்தத்தில் நின்றுதான் செல்ல வேண்டும் இல்லையா? மாணவிக்கு அங்கு காத்திருந்தும் இவ்வளவு தூரம் ஓடி சென்று ஆபத்தான முறையில் ஏறும் பொழுது ஓட்டுநர் இதற்கு என்ன பதிலளித்தார்? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் அரசு பேருந்து அலட்சியம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயிரிழத்தில் பேருந்து நிற்காமல் சென்ற சம்பவம் தற்போது வீடியோவானது சமூக வலைத்தளங்கள் வைரலாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 8:15 மணி அளவில் வாணியம்பாடியிலிருந்து அரசு பேருந்து ஆலாலயத்துக்கு செல்வதற்காக வாணியம்பாடி புறப்பட்டது. தற்போது அது வாணியம்பாடி இருந்து நேதாஜி நகர், வேப்பமரத்து சாலை, கொத்தக்கோட்டை, நிம்மம்பட்டு ஆகிய வழித்தொடர்களில் சென்று ஆலகாயம் அடையும். இன்று காலை வழியாக வரும்போது கொத்தக்கோட்டை பேருந்து நிலையத்தில் +2 செல்லக்கூடிய மாணவி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த பேருந்து திடீரென்று அப்பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றது. பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பேருந்து ஓடியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டு கொலைக்கிறார். இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர்கள் அப்பேருந்து வழிமறித்து பேருந்தை நிறுத்தினார். அதன் பிறகுதான் ஓட்டுநர் அந்த பேருந்தை நிறுத்தி பார்த்துள்ளார். அப்பெண் ஓடி வந்தது. அதன் பிறகு அப்பேருந்தில் மாணவியர் பரீட்சை எழுதுவதற்காக சென்றுள்ளார். மேலும் பகுதி மக்கள் இதை குறித்து கூறுகையில் இதே போலதான் அடிக்கடி பகுதியில் செல்லக்கூடிய இந்த அரசு பேருந்து அருகில் நிற்காமல் செல்கிறது. கேட்டால் நேரத்துக்காக எடுக்க வேண்டும் என்று காரணத்தை கூறுகிறார்கள். இது குறித்து உடனடியாக அரசு பேருந்து கழகம் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூகங்களும் மற்றும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.